Hi friends, welcome to Rasul Sansa channel. குவைத்தி இன்றைக்கு முக்கிய செய்திகளை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மீண்டும் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாட்ஸ்அப் மூலம் லாட்டரி அடித்ததாக குவைத் குடிமகனை நம்ப வைத்து மோசடி செய்த குற்றத்திற்காக இருவரை விடுவித்து மற்றொருவரை சிறையில் அடிக்க நீதிமன்றம் முடிவு செய்துள்ளது. புதையல் வடிவில் பெரும் பரிசை வென்றதாக நம்ப வைத்து பாதிக்கப்பட்டவரை ஏமாற்றி பணத்தை ஒப்படைக்கும்படி கட்டாயப்படுத்தியதாக பப்ளிக் ப்ராசிக்யூஷன் பிரதிவாதிகள் முன்பு குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. பாதிக்கப்பட்டவர் ஒரு அரபு நாட்டில் இருந்த போதும் குற்றம் சாட்டப்பட்டவர் மற்றும் தெரியாத மற்றொரு நபரால் அவர் ஏமாற்றப்பட்டதாக வழக்கு கோப்புகள் குறிப்பிடுகின்றன. அவர் ஒரு ஆப்பிரிக்க நாட்டிலிருந்து வாட்ஸ்அப் மூலம் ஒரு அழைப்பை பெற்றார். அவர் ஒரு புதையலை வென்றதாகவும் குவைத்தில் உள்ள மற்ற குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு பணத்தை மாற்றும்படியும் கூறினார். அவர் பணத்தை திரும்ப கேட்டபோது மற்றொரு குற்றம் சாட்டப்பட்டார் அவரை தொடர்பு கொண்டு பணத்தை திருப்பி தர குற்றம் சாட்டப்பட்ட நபருடன் அவரது வீட்டிற்கு வரும்படி கேட்டார். ஆனால் அவர் பயந்து அவருடன் செல்லவில்லை. குற்றம் சாட்டப்பட்டவர்களில் ஒருவரிடம் விசாரணை நடத்தப்பட்ட போது அவர் குற்றச்சாட்டை மறுத்ததோடு மற்ற குற்றவாளிகளிடம் தனக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று வலியுறுத்தினார். மற்ற குற்றம் சாட்டப்பட்டவர்களிடமிருந்து அழைப்பு மூலம் தொகையில் ஒரு பகுதியை பெற்றதாக அவர் கூறினார். குவைத்தில் உள்ள குற்றம் சாட்டப்பட்டவர்களிடமிருந்து பணத்தை பெற்று தனக்கு தெரியாத செனகலில் வசிக்கும் நபருக்கு மாற்றுமாறு அவர் தனது உறவினரான ஆப்பிரிக்காவை கோரினார். அவர் பெற்ற பலன் பற்றி கேட்டபோது அவர் வெறும் சேவை மட்டுமே வழங்கியதாகவும் பரிவர்த்தனையிலிருந்து எந்த பலனும் இல்லை என்றும் அவர் உறுதியாக கூறினார். குற்றம் சாட்டப்பட்டவர்களில் ஒருவருக்காக வழக்கறிஞர் பசார் அல் நாசர் அவர்கள் மோசடியின் பொருள் கூறுகள் எதுவும் இல்லை என்று வாதிட்டார். பாதிக்கப்பட்டவரை ஏமாற்றிய பணத்தை கொடுப்பதற்கு தனது வாடிக்கையாளர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதை வலியுறுத்தினார். அவர் தனது வாடிக்கையாளருக்கு தொடர்பு இல்லை என்று கூறினார். மற்ற குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தனது வாடிக்கையாளரிடம் பணத்தை வேறிடம் என்று பெற்று அவருக்கு தொகையை மாற்றும்படி கேட்டுக்கொண்டார். அவர் தனது இறுதி வாதத்தை தனது வாடிக்கையாளருக்கு மோசடி செய்ததாக கூறப்படும் அறிவு இல்லாததை அடிப்படையாக கொண்டார். கடந்த 2 தசாப்தங்களாக குவைத் மெட்ரோ திட்டத்தை பல்வேறு மாநில நிறுவனங்கள் ஆய்வு செய்து வருகின்றன. மேலும் அது பல கட்டங்களுக்கு உட்பட்டுள்ளது. உலகளாவிய ஆலோசனை சாத்தியக்கூறு ஆய்வு, எண்ணற்ற கூட்டங்கள் மற்றும் பல குழுக்களை நிறுவுதல் உட்பட மாநகர சபை உறுப்பினர் அலியா அல் ஃபாசி செவ்வாய்க்கிழமை சபையில் தொழில்நுட்ப குழு கூட்டத்தில் தெரிவித்தார். இந்த திட்டம் குறித்து கவுன்சிலின் துணைத் தலைவர் கலீத் அல் முத்தாரி அவர்களின் கேள்விக்கு பதிலளிக்கும் வகையில் அது அமைந்துள்ளது. அல் ஃபாசி அவர்களின் இந்த முடிவை திட்டத்தை ரத்து செய்வதாக விளக்கவில்லை. ஆனால் பொது தனியார் கூட்டாண்மை BBB அமைப்பு இல்லாமல் முன்மொழிய ஒரு புதிய சட்டம் மற்றும் பொறிமுறையை வெளியிடும் வரை இடைநீக்கம் என்று சுட்டிக்காட்டினார். சாலைகள் மற்றும் போக்குவரத்துக்காக பொது ஆணையம் அதன் நிறுவன கட்டமைப்பிற்குள் விரைவான போக்குவரத்து அமைப்பு மேலாண்மை அல்லது போக்குவரத்து நிர்வாகத்தை செயல்படுத்தவில்லை என்பதையும் விவாதங்கள் காட்டுகின்றன. விரிவான திட்டமிடல் மற்றும் ஒருங்கிணைப்பை அடைய அதன் போக்குவரத்து அமைப்புகளை நிர்வகிக்க நாட்டிற்கு ஒரு மத்திய அமைப்பு தேவை என்று ஆணையம் முன்பு கூறியது. குழுவானது சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு தரப்பினரும் ஒத்துழைப்பு மற்றும் விரிவான முன்னோக்கு இல்லாமல் போக்குவரத்து அமைப்புகளுக்கான தனித்தனி ஆய்வுகள் மற்றும் உத்திகளை மேற்கொண்டதால் வளர்ச்சி இலக்குகளை அடைய முடியாது. பார்ட் மற்றும் முனிசிபாலிட்டி தங்கள் போக்குவரத்து உத்திகளை கொண்டிருப்பதாக விவாதங்கள் வெளிப்படுத்தின. இந்த நகல் நேரம் முயற்சி மற்றும் பொது நிதியை வீணடிக்கிறது. குவைத் ரிங் மற்றும் ரேடியல் சாலைகள் போன்ற சிறந்த திட்டமிடல் கொண்ட ஒரு சிறிய நாடு அதன் போக்குவரத்து அமைப்புகளை சிறந்த முறையில் நிர்வகிப்பது மிகவும் பொருத்தமானது. இறக்கும் இடங்களிலும் ஏற்றும் இடங்களிலும் பேருந்து நிறுத்தங்களிலும் பேருந்து அமைப்பை மறுசீரமைப்பு மேம்படுத்த வேண்டும். டாக்ஸி சிஸ்டத்திற்கு குறிப்பிட்ட அதிகாரப்பூர்வ டிராப் ஆஃப் மற்றும் லோடிங் புள்ளிகள் தேவை. முடிவில் மாநிலத்தில் ஒரு சிறப்பு மத்திய ஆணையத்தின் அவசியத்தை குழு வலியுறுத்தியுள்ளது. இந்த அதிகாரம் இந்த நேரத்தில் முக்கியமானதாக இருக்கும். குறுக்குவெட்டுகளில் போக்குவரத்து விளக்கு செயல்பாடுகளை பகுப்பாய்வு செய்ய மேம்படுத்த மற்றும் மாற்றியமைக்க நவீன திட்டங்களை பயன்படுத்தும். நாட்டில் வெகுஜன போக்குவரத்து மெட்ரோ மிகவும் முக்கியமானது. சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை, போக்குவரத்து பாதுகாப்பு மற்றும் நெரிசல் ஆகியவற்றில் அதன் நேர்மையான தாக்கத்தை கருத்தில் கொண்டு இது நாட்டின் பொருளாதாரத்தின் மீட்சியுடன் நெருக்கமாக இணைந்துள்ளது என்று குழு மேலும் கூறியுள்ளது. குவைத்தில் முனிசிபல் கவுன்சில் உறுப்பினர்களான டாக்டர் ஹசன் கமால் அவர்கள் மற்றும் நாசர் அல் ஜடான் ஆகியோர் புதன்கிழமை 12வது பிளாக் எதிரே உள்ள அல் சஃபி
தெரிவில் அப்துல் அஜீஸ் அல் சவுத் சாலையில் ருமைதியாவுக்கு நுழைவாயில் அமைப்பதற்கான முன்மொழிவை சமர்ப்பித்தனர். முன்மொழிவுடன் இணைக்கப்பட்டுள்ள திட்டத்தில் காட்டப்பட்டுள்ளபடி நுழைவாயிலை வடிவமைக்கும் போது வாகனங்களின் மெதுவான இயக்கத்தை கணக்கில் எடுத்துக்கொள்வதுடன் உள்துறை அமைச்சகம் சாலைகள் மற்றும் போக்குவரத்துக்கான பொது அதிகாரம் மற்றும் பின்பற்றுடன் முன் ஒருங்கிணைப்பின் அவசியத்தை வலியுறுத்துகிறது. சம்பந்தப்பட்ட அரசு நிறுவனங்கள் கமால் மற்றும் அல் ஜடால் அவர்களின் முன்னுரையில் ருமைதியா குடியிருப்பு பகுதி அதிக மக்கள் தொகை கொண்ட பகுதிகளில் ஒன்று என்று குறிப்பிட்டார். மேலும் அப்பகுதியில் அதன் சுற்றுப்புறங்களிலும் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்து வருகிறது. அந்த பகுதிக்கு நுழைவதற்கு தேவையான பயணங்களின் கால அளவு மற்றும் எண்ணிக்கையை குறைத்து அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காண வேண்டியதன் அவசியத்தை சுட்டிக்காட்டி அவர்கள் தங்கள் முன்மொழிவை நியாயப்படுத்தினர். கவுன்சில் உறுப்பினர்களின் முன்மொழிவுகளை ஆய்வு செய்வதற்காக நிர்ணயிக்கப்பட்ட சட்ட காலத்திற்குள் முன்மொழிவை சமர்ப்பித்த 2 மாதங்களுக்குள் அதை செயல்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆய்வு செய்வதற்கான நிர்வாக குழுவின் உறுதிப்பாட்டை வலியுறுத்தி அவர்கள் தங்கள் முன்மொழிவை முடித்தனர். மறுபுறம் கவுன்சிலின் சுற்றுச்சூழல் விவகார குழுவின் தலைவர் ஆலியா அல் பாசி அவர்கள் கடந்த நவம்பரில் நடைபெற்ற ஜலிபல் ஸ்வைக் சுற்றுச்சூழல் அமைப்பு மதிப்பீடு மற்றும் தீர்வுகளுக்கான இடையிலான சமூக பங்கேற்பு என பயிலரங்கில் பங்கேற்ற அனைத்து அரசு நிறுவனங்களுக்கும் அதிகாரப்பூர்வ அழைப்புகளை அனுப்பினார். பிப்ரவரி 19 அன்று கூடி ஏற்பாடு செய்யும் ஜலிபல் ஸ்வைக்கின் களப்பயணத்தில் சேர அப்பகுதியில் உள்ள தற்போதைய நிலைமை துல்லியமாக மதிப்பிடுவதற்கு மாசுபாட்டை அளவிடுவதற்கான அனைத்து கருவிகள் மற்றும் சாதனங்களுடன் சுற்றுப்பயணத்தில் பங்கேற்குமாறு அனைத்து துவக்கிகளையும் ஆர்வமுள்ள தரப்பினர்களையும் அவர் வலியுறுத்தினார். சுற்றுச்சூழல் மற்றும் சுகாதார சீர்கேடு மற்றும் பாழடைந்த உள்கட்டமைப்பு ஆகியவற்றால் பாதிக்கப்பட்ட பகுதிக்கு களப்பயணத்தை ஏற்பாடு செய்ய குழு முடிவு செய்தது. அப்பகுதியில் சுற்றுச்சூழல் மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாடுகளுக்கான அவசர தேவையை நிவர்த்தி செய்வதை நோக்கமாக கொண்ட குழுவின் நவம்பர் பட்டறையின் விரிவாக 8 பரிந்துரைகளில் இது முதன்மையானது. குவைத் பல்கலைக்கழகம் மற்றும் குவைத் சர்வதேச விமான நிலையம் போன்ற முக்கிய இடங்களுக்கு அருகாமையில் இருந்த போதிலும் நகர்ப்புற வளர்ச்சிக்கு குறிப்பிடத்தக்க தடையாக இருந்த பகுதிக்கு புத்துயிர் அளிப்பதில் அவற்றின் முக்கியத்துவத்தை ஒப்புக்கொண்டு நகராட்சி விவகாரங்களுக்கான மாநில அமைச்சர் இந்த பரிந்துரைகளுக்கு ஒப்புதல் அளித்துள்ளார். குவைத்தில் ஜனவரி 19 முதல் 23 வரை 24 நீடிக்கப்பட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகளில் 461 சட்டத்தை மீறியவர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் 55 பேர் நாடு கடத்தப்பட்டதாகவும் குவைத் உள்துறை அமைச்சகம் வியாழக்கிழமை தெரிவித்துள்ளது. முதல் துணை பிரதமர், பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா அவர்களின் வழிகாட்டுதலின் கீழ் வந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் நாடு முழுவதும் பாதுகாப்பை பேணுவதற்கும் சட்டத்தை மீறுபவர்களை கைது செய்வதற்கும் நடந்து வரும் முயற்சிகளின் ஒரு பகுதியாகும் என்று அமைச்சகம் செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது. சட்டத்தை பயன்படுத்துவதில் மீறுபவர்களை கைது செய்வதிலும் மெத்தனமாக இருக்காது என்று அடிக்கோடிட்டு காட்டியது. குவைத்தில் கல்வியறிவின்மை விகிதம் சுமார் 2.22% குறைந்துள்ளதாக கல்வி அமைச்சகம் வெளியிட்டுள்ள புள்ளி விவகாரம் தெரிவிக்கிறது. குவைத் மக்களிடையே கல்வியறிவின்மை விகிதம் இன்னும் குறைவாக உள்ளது. வெறும் 1.18%. குவைத்தின் 32,19,367 பேர் மற்றும் குவைத் நாட்டவர்கள் 15,17,511 பேர் என்றும் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. படிப்பறிவு இல்லாத நபர்களின் எண்ணிக்கை 1,05,900. இதில் 16,705 பெண்கள் மற்றும் 1,234 ஆண்கள் உட்பட 17,939 பேர் குவைத். குவைத் அல்லாதவர்களில் 33,626 பெண்கள் மற்றும் 53,525 ஆண்கள் அடங்கிய 87,151 பேர் படிப்பில்லாதவர்கள். ஒட்டுமொத்த கல்வியறிவின்மை விகிதம் 2.22% உள்ளது. ஆண்களிடையே 2.71% அதிகமாகவும் பெண்களிடையே 1.90% குறைவாகவும் உள்ளது. குவைத் நாட்டினரை பொறுத்தவரை கல்வியறிவின்மை விகிதம் கணிசமாக குறைவாக 1.18% உள்ளது. ஆண்களில் 0.17%, பெண்களில் 2.16% உள்ளது. குவைத் அல்லாதவர்களின் விகிதம் 3.09% அதிகமாக உள்ளது. ஆண்களில் 2.51% மற்றும் பெண்களில் 3.71% குவைத்தில் 15 வயதுக்கு மேற்பட்ட மக்கள் தொகை மொத்தம் 38,69,986. இதில் 28,48,093 குவைத் அல்லாதவர்கள் மற்றும் 10,21,893 பேர்
குவைத் நாட்டவர்கள். இந்த வயதினரில் 53,066 குவைத் நாட்டவர்கள், 50,361 பெண்கள் மற்றும் 2,700 ஆண்கள் மற்றும் 93,244 குவைத்தியர்கள் அல்லாதவர்கள், 90,574 பெண்கள் மற்றும் 2,670 ஆண்கள் உட்பட 1,46,310 நபர்கள் கல்வியறிவு இல்லாதவர்கள். 15 வயதுக்கு மேற்பட்ட மக்களின் கல்வியறிவின்மை விகிதம் 2.72% உள்ளது. ஆண்களில் 3.50%, பெண்களில் 2.25% உள்ளது. குவைத் மக்களில் விகிதம் 1.76%, ஆண்களில் 0.25%, பெண்கள் 3.15% உள்ளனர். கல்வியறிவின்மை விகிதங்கள் சரிவு. ஒட்டுமொத்த கல்வியறிவின்மை விகிதம் முன்பு 2.98% இருந்ததால் தற்போது குவைத் நாட்டவர்களுக்கிடையே 1.80% இருந்ததால் கல்வியறிவின்மை விகிதங்களில் குறிப்பிடத்தக்க சரிவை புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. கல்வியை மேம்படுத்துவதற்கும் நிலையான வளர்ச்சியில் அவர்கள் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் குவைத்தின் தொடர்ச்சியான முயற்சிகளை இந்த சரிவு எடுத்துக்காட்டுகிறது. படித்த குவைத் ஆண்களின் சதவீதம் 99.83% எட்டியுள்ளது. படிப்பற்ற ஆண்கள் வெறும் 0.17% உள்ளனர். பெண்களில் 90.84% பேர் படித்தவர்கள், 2.16% பேர் படிக்காதவர்கள். குவைத் அல்லாத ஆண்களில் 97.49% பேர் படித்தவர்கள், 2.51% பேர் படிப்படையப்பட்டவர்கள். குவைத் அல்லாத பெண்களில் கல்வியறிவு விகிதம் 96.91%, அதே சமயம் 3.09% படிப்படையப்பட்டவர்கள். கல்வித்துறையை மேம்படுத்துவதற்கும் அதன் முக்கியத்துவத்தை பற்றிய பொது விழிப்புணர்வை அதிகரிப்பதற்கும் நாட்டின் அர்ப்பணிப்பை பிரதிபலிக்கும் கல்வியறிவின்மை விகிதங்களை குறிப்பதன் குவைத்தில் வெற்றியை இந்த புள்ளி விவரங்கள் உறுதிப்படுத்துகின்றன என்று ஆதாரங்கள் தெரிவிக்கின்றன. கல்வியறிவின்மை இப்போது ஒரு வரையறுக்கப்பட்ட பிரச்சனையாக உள்ளது. குறிப்பாக குடிமக்கள் மத்தியில் அரசாங்க முயற்சிகள் மற்றும் குறைந்த படிப்பு குழுக்களை இலக்காக கொண்ட கல்வி முயற்சியின் காரணமாக இது உறுதிப்படுத்தப்படுகிறது. இந்த நேர்மையான போக்கை தக்கவைக்க கல்வி முயற்சிகளை வலுப்படுத்துவது மற்றும் கல்வியறிவு திட்டங்களை விரிவுபடுத்துவது ஆகியவற்றின் அவசியத்தை ஆதாரங்கள் வலியுறுத்துகின்றன. குறிப்பாக குடிமக்கள் ஒப்பிடும் போது அதிக கல்வியறிவின்மை விகிதத்தை வெளிப்படுத்தும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு சமூகத்தில் அனைத்து பிரிவினரையும் கல்வி சென்றடைவதை உறுதி செய்வதற்காக டிஜிட்டல் கல்வி மற்றும் வாழ்நாள் முழுவதும் கற்றல் திட்டங்களில் கவனம் செலுத்துவதற்கான பரிந்துரையும் உள்ளது. விமான நிலையத்தின் நுழைவாயிலுக்கு வெளியே 8 குடிமகன்களுடன் சண்டையிட்டது குறித்து உள்துறை அமைச்சகம் விசாரணை தொடங்கியுள்ளது. பாதுகாப்பு ஆதாரத்தின்படி ஒரு நபர் ஆம்புலன்ஸ் மூலம் ஃபர்வானியா மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். மீதமுள்ள 7 பேர் விசாரணைக்காக ஜலி நிலையத்திற்கு மாற்றப்பட்டார். அரபு நாட்டிலிருந்து வந்த குவைத் விமானத்தில் சண்டை தொடங்கியதாக அல்லது குவைத்தில் தரையிறங்கிய பிறகு ஏற்பட்ட தகராறு தூண்டப்பட்டதா என்பதை தீர்மானிக்க அதிகாரிகள் பணியாற்றி வருகின்றனர். ஒரு வன்முறை சண்டை குறித்து உள்துறை அமைச்சர் செயல்பாட்டு பிரிவுக்கு அழைப்பு வந்ததாக ஒரு பாதுகாப்பு ஆதாரம் தெரிவித்தது. இது பொது பாதுகாப்பு மீட்பு ரோந்துகளை உடனடியாக அனுப்ப தூண்டியது. சம்பந்தப்பட்டவர்களில் 5 பேர் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள், உடன்பிறந்தவர்கள் மற்றும் உறவினர்கள் மற்றும் 3 பேர் வேறு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்று ஆரம்ப விசாரணையில் தெரியவந்துள்ளது. அனைத்து தரப்பினரும் ஒரே விமானத்தில் பயணித்துள்ளனர் என்பது உறுதி செய்யப்பட்டதால் வருகை மண்டபத்தின் முன் மோதல் அதிகரித்துள்ளது. சமூக மேம்பாட்டு கூட்டங்களுக்கு உத்தியோகபூர்வ விடுமுறை நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களில் வாடகை கட்டணத்தை உயர்த்த சமூக விவகார அமைப்பு முடிவு செய்துள்ளது என்று அல்ராய் தினசரி செய்தி வெளியிட்டுள்ளது. சமூக கூடங்கள் மற்றும் திருமணங்கள் போன்ற நிகழ்வுகளுக்கு சமூக மேம்பாட்டு கூடங்களுக்கும் குடிமக்களிடமிருந்து அதிக தேவை இருப்பதால் அவர்கள் விளக்கினார். இருப்பினும் இந்த அரங்குகள் தற்போது வழக்கமான வேலை நாட்களில் மட்டுமே கிடைக்கும். மற்ற அதிகாரப்பூர்வ விடுமுறை மற்றும் வார இறுதி நாட்களில் மூடப்படும். வளர்ந்து வரும் தேவைக்கு ஏற்ப வார இறுதி நாட்கள் மற்றும் அதிகாரப்பூர்வ விடுமுறை நாட்களில் இந்த அரங்குகளை இயக்க அமைச்சகம் பரிசீலித்து வருகிறது. விடுமுறை மற்றும் வார இறுதி நாட்களில் இந்த அரங்குகளை இயக்க பணியாளர்களின் வேலை நேரத்தை நீட்டிக்க வேண்டும். இதன் விளைவாக வழக்கமான வேலை நாட்களை விட இந்த காலகட்டங்களுக்கான வாடகை கட்டணத்தை உயர்த்துவதற்கான சாத்தியக்கூறுகளை அமைச்சகம் மதிப்பீடு செய்து வருகிறது. கூடுதலாக அதிகரித்து வரும் தேவைக்கு இடமளிக்கு மற்றும் குடிமக்களின் தேவைகளை தொடர்ந்து பூர்த்தி செய்வதை உறுதி செய்வதற்காக மண்டபங்களுக்கான பராமரிப்பு மற்றும்
சேவை ஒப்பந்தங்களை அமைச்சகம் தயாரித்து வருகிறது. மனிதவளத்திற்கான பொது ஆணையம் வணிக உரிமையாளர்களுக்கான நடைமுறைகளை எளிதாக்கும் முயற்சியில் 60 வயது முதல் மற்றும் அதற்கு மேற்பட்ட இடைநிலை பள்ளி சான்றிதழ் அல்லது அதற்கு குறைவான வயதுடைய நபர்களை குடும்பம் சார்ந்த ஸ்பான்சர்ஷிப்பில் இருந்து குடியிருப்பு நிலையை மாற்ற அனுமதித்துள்ளது. பிறகு 22 தனியார் துறையில் வசிப்பிடம் வேலை செய்ய பிரிவு 18 இந்த இடமாற்றம் மாறுதல் முதலாளிகளுக்கு பொழுது அதே நிபந்தனைகள் மற்றும் விதிமுறைகளுக்கு உட்பட்டது. கூடுதலாக அரசாங்க ஒப்பந்தங்களின் கீழ் பதிவு செய்யப்பட்ட தொழிலாளர்கள் இப்போது தனியார் துறைக்கு மாற்ற அனுமதிக்கப்படுகிறார்கள். அவர்களின் ஒப்பந்தங்களில் முடிந்தது அசல் மற்றும் புதிய முதலாளிகள் இருவரும் இடமாற்றத்திற்கு ஒப்புக்கொள்கிறார்கள். இதற்கிடையே 2024 ஆண்டிற்கான தொழிலாளர் எண்ணிக்கை புள்ளி விவரங்கள் 31,391 வேலை தேடுபவர்கள் பல்வேறு கல்வி நிலையங்களில் தேசிய தொழிலாளர் துறையில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதில் 27 PhD பெற்றவர்கள், முதலிடம் பெற்றவர் 629 நபர்கள், பல்கலைக்கழக இளங்கலை பட்டம் பெற்ற 17,927 பேர், 6,805 டிப்ளமோ வைத்திருப்பவர்கள் மற்றும் பல 1000 பேர் இடைநிலை மற்றும் இடைநிலை கல்வியின் பல்வேறு நிலைகளை கொண்டவர்கள், 823 வேலை தேடுபவர்கள் இடைநிலை தகுதியும், 83 பேர் தொழிற்கல்வி அல்லது இணையான கல்வியை மற்றும் 408 பேர் இடைநிலைக்கு கீழே வகைப்படுத்தப்பட்டவர்களையும், சிறப்பு படிப்புகளை முடித்த அல்லது பொருத்தமான பணி அனுபவத்தை பெற்ற மற்றவர்களையும் தரவு எடுத்துக்காட்டுகிறது. குவைத்தின் போக்குவரத்து அதிகாரிகள் சீட் பெல்ட் அணிவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகின்றனர். சீட் பெல்ட் அணிய தவறினால் ஆரம்ப அபராதமாக 30 குவைத் தினார் விதிக்கப்படும். இருப்பினும் மீறல் நீதிமன்றத்தில் பரிந்துரைக்கப்பட்டால் அபராதம் 1 மாதம் வரை சிறை தண்டனை, 50 குவைத் தினார் முதல் 100 குவைத் தினார் வரை அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படும். சீட் பெல்ட் அணிவது ஒரு முக்கியமான பாதுகாப்பு நடவடிக்கை ஆகும். விபத்து ஏற்பட்டால் இறப்பு மற்றும் கடுமையான காயம் ஏற்படும் அபாயத்தை 50% வரை குறைக்கிறது. சாலை பாதுகாப்பு மேம்படுத்தவும், உயிரிழப்புகளை குறைக்கவும் போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடிப்பதன் முக்கியத்துவத்தை அதிகாரிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். கடுமையான அபராதங்களை தவிர்க்கவும், மிக முக்கியமான தங்கள் மற்றும் பணிகளின் உயிர்களை பாதுகாக்கவும் இருக்கை பெல்ட் சட்டங்களுக்கு இணங்குமாறு வாகன ஓட்டிகள் வலியுறுத்தப்படுகின்றனர். குவைத்தின் இன்றைய சில முக்கிய செய்திகளை பார்த்தோம். உங்கள் அனைவரின் அல்லாதவருடன் இனிய பயணத்தை தொடர அடுத்த தகவலை சந்திப்போம் என கூறி விடைபெறுவது உங்கள் ரசூல் அன்சார். நன்றி, வணக்கம்.